இருந்தார்கள். எல்லாரும் அண்ணன் தம்பியாக இருந்தார்கள். எல்லாரும் மேடையில் ஒன்றாக இருந்தார்கள். இப்படிலாம் சொல்கிறார் பீகாரில். இந்த நிதிஷ்குமார் வேறு சில கட்சிகள் தலித் பொறுத்திருப்பார்கள் அப்படிங்கிறார். தமிழகத்தில் எங்களை பொறுத்தவரை டாஸ்மாக் வருமானம் 52,000 கோடி, கள்ளுக்கடை திறப்பு அதன் மூலம் 1,00,000 கோடி வருமானம் 3 ஆண்டில் கொடுக்க முடியும் என்று வெள்ளறிக்கை ஆளுநர் கொடுத்த பாஜக வெப்சைட் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது சொல்கிறார். அப்புறம் சொல்லும்போது டாஸ்மாகில் அரசு நடத்தக்கூடாது, கள்ளுக்கடை திறக்க வேண்டும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் விஜய் தேர்தல் கமிஷன் நடத்தக்கூடிய ஒன்றையும் பாஜக லிங்க் படுத்தி அதையும் எதிர்க்கிறார். இப்போ நடத்துதாங்க இல்லையா இந்த எஸ்ஐடி சார், எது செய்தாலும் எதிர்க்கிறார். எதிர்ப்பு அரசியலை மட்டும் பார்த்து மக்கள் ஓட்டளிக்க போவது கிடையாது. அத்துடன் என்ன செய்ய போகிறீர்கள், ராகுலுக்கு இதை செய்தால் பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது. 95 தேர்தலில் ராகுல் தோல்வி அடைந்திருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார். விஜய்க்கு 1 ஓட்டு இருக்குது. எப்படி பிரசாந்த் கிஷோர் காணாமல் போனாரோ அதே நிலைமை தான் தனிச்சிருந்தார். இதில் விஜய் தேர்தல் கமிஷன் நடத்துகிறாங்க. அது 2002 நடத்துகிறாங்க, 5 நடத்துகிறாங்க. அப்போ எங்கே போனார் விஜய்? படத்தை நடிச்சிட்டு இருந்தா. அப்படி அந்த விஜய் இப்போ பாஜகவோட லிங்க் படுத்தி எதிர்க்கிறாருன்னா எது செய்த எதிர்ப்பு அரசியல் மட்டும் பார்த்து மக்கள் ஓட்டளிக்க மாட்டாங்க. இப்போ அது உதாரணம் ராகுல் தான். இப்போ பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு. 95 தேர்தல் ராகுல் தோல்வி, 95 தேர்தலில் தோல்வி ராகுல் 2013-12 ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சிகள் பொறுப்பேற்ற பிறகு 95வது தோல்வி தான் பீகார் தேர்தல். ரைட்டா? லெவலுக்கு மேலே மக்களை விரும்ப மாட்டார் எனக்கு. அவர் மேலும் விஜய் எஸ்ஐஆர் எதிர்க்கிறார் என்றால் என்ன தவறு என்று சொல்லட்டும். பீகாரில் நம்ம ஓட்டுரிமை படுத்தியிருக்கிறோமா அதை சொல்லட்டும். ஒரு ரிப்போர்ட்டு வரல அங்கேருந்து அப்படிங்கிறத இங்கே குறிப்பிட்றாரு அண்ணாமலை. ஒரு குழுவை அனுப்பி அங்கே போய் பீகாரில் பார்த்துட்டு சுட்டோம். வெறும் எதிர்ப்பு அரசியலை மட்டும் கையில் எடுத்தால் காங்கிரஸ் கிடைத்த அதே நிலைமை தான் கட்சிகள் கிடைக்கும். 2026ஆம் ஆண்டு தேர்தல் பார்க்க போயிருக்கேன். பிரசாந்த் கிஷோர் புதிய கட்சி எவ்வளோ ஓட்டு வைனார் அப்படிங்கிறது தெரியும். மக்கள் இன்று ஆளுங்கட்சி நன்றாக இருப்பதால் அவர்களுக்கு ஆளுங்கட்சியை ஓட்டு அளித்திருக்காங்க. சரி, எல்லோரும் யோசித்து கொள்ள வேண்டும். நான் கட்சி ஆரம்பித்து விட்டு என்பதற்காக எதிர்த்தால் அது சரியாக இருக்குமா? தவறு செய்யாத போது தவறு என்று ஏன் சும்மா சொல்லி கொண்டு கூவிட்டுருக்கீங்க? நிருபர்கள் 200 தொகுதியில் வெல்வோம் என்று திமுக சொல்லியிருக்காள். நல்ல டாக்டரை பார்க்க சொல்லுங்க அண்ணா என்று அண்ணாமலை சிரித்து கொண்டு பதில் அளித்திருக்கிறார். ஸ்டாலின் தரப்பு 200 இப்போ சொல்கிறாங்களே தெரியல. நல்ல டாக்டரை பார்க்க சொல்லுங்கன்னா என்ன திங்கித்தம் பிடிச்சிருச்சோன்னு அர்த்தம் திமுக. இதில் இன்னொன்று இருக்குது. இப்போ இந்த பட்டியல் இனத்தவங்களுக்கு அவங்களை கன்சால்டேட் பண்ணும், இந்த கிருஷ்ணசாமி ஜான் பாண்டே கூட வச்சு அப்படிங்கிறது அமித்ஷா ஒரு லீட் எடுக்கிறாரு. ஏன்னா இந்த திருமாவளவன் மாதிரி ஆள்லாம் அங்கே பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைப்பாங்க, ஒரு அரை சீட்டு கொடுப்பாங்க. அவங்க டோனில் பேசுவார், வெளியில் உள்ளே அப்படியே இருப்பார். ஸோ அந்த மாதிரி